Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, MI bet Gujarat Titans and will play Punjab Kings Sunday அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் குவாலிஃபயர் 2ல அந்த மேட்ச் என்ன பற்றின ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ரைட், இப்போ என்ன பேச போகிற சொல்லி அதுக்கு சேர்த்து பற்றி சொல்கிறேங்க இல்லைங்களா. போஸ்ட் மேட்ச் தான் ஹார்திக் ஸ்பீக்ஸ் டு ஹர்ஷப் போகலே. எஸ், மேட்ச் முடிஞ்சோடனே ஹார்திக் பாண்டியா இன்டர்வியூ எடுத்தார். துள்ளி வந்தார் அப்படியே மான் மாதிரி. ஹர்ஷப் பகலை கேட்டார், ஸ்ப்ரிண்டிங்கா துள்ளி வர்றையா மூச்சு வாங்குதா அப்படின்னாரு. ப்ரீத்திங் அப்படின்னு கேட்டார். ஓ எஸ்ன்னாரு. மூச்சு வாங்குச்சு அவருக்கு ஆக்சுவலாக. அப்படி வந்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டார், மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு, உங்களோட பாடி லாங்குவேஜ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் காமெண்ட்ரி பாக்ஸில் இருந்து, டென்ஷனாக இருந்த பேருக்க அப்படின்னு கேட்டார். ஹார்திக் சொன்னாமா, ஒரு நேரத்தில் கேம் ஈவனாக இருந்தது, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு அவங்களுக்கு, அதே சமயம் நாங்கள் ப்ரெஷர் வராமல் கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னாரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஈஸி ஆகிடுச்சான். ஓகே, அப்புறம் கேட்டார், உன் பார்வையில் பெரிய ப்ளஸ் என்ன மும்பை இந்தியன்ஸுக்கு இன்றைக்கி? அதான் மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி எது ஒன்று பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சதுனாரு. ஜானி அப்படின்னாரு. ஆமாம், ரஜினி படம் ஜானி இல்லை, பேர்ஸ்டோ சொல்கிறார் அவர். ஆமாம், ஜானி ரொம்ப நல்லா விளையாண்டார், நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, பேட்டிங் பண்ணார், அவர் பண்ண விதம் எக்ஸலண்ட்டு, ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃப்ரான்ச்சைஸிக்கு வராரு, ரொம்ப நல்லா ப்ளே பண்ணார். அதே மாதிரி அவர் பேட்டட் வெரி வெல் அப்படின்னாரு. ரோனா ரோஹித் சர்மா தான். ஆக்சுவலாக ஹிந்தியில் ரோனா அழுவுறது. ஆமாம், கியூ ரோரே ஹோ அப்படின்னா ஏன் அழுவுறேன்னு அர்த்தம். ரோ பேட்டட் வெல்லுன்னாரு. ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் எல்லாருமே புகழ்ந்தார் அவர், யார் பேரையாவது விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் குறை சொல்லுவோம், எல்லாருமே நல்லா விளாண்டார். அப்புறம் சொன்னார், ஜெஸ்ஸியோட போலிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஜெஸ்ஸினா த்ரிஷா நினச்சிக்காதீங்க, விண்ணை தாண்டி வருவாயா, இவர் சொல்கிறது பும்ராவை. ஆமாம், ஜெஸ்ஸி அவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டார், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணோம் நாங்கள் அப்படின்னாரு. இவரும் போட்டார் 3 ஓவரில் 37 ரன்னு. எனிவே, அப்புறம் கேட்டார், லாஸ்ட் ஓவரில் விளையாண்ட பிளேயர் நல்லா விளையாண்டாரு அப்படின்னு ஒரு 2 பொடி வச்சு காமெடி பண்ணுறேன்னு கேட்டார் ஹர்ஷப் பகலே. அவருக்கு டக்குன்னு புரியல, இவரை தான் சொல்கிறாங்கன்னு. இவர் தான் ஹார்திக் பாண்டியா பேட்டிங் பண்ணும்போது 9 பாலில் 22 அடித்தார், நேற்று 3 6 அடித்தார், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 244. அது ரொம்ப குரூஷியல். அந்த 22 ரனில் தான் நேற்று ஜெயிச்சது, 20 ரனில். அதை தான் அவர் கேட்டார். அப்புறம் சாரி, எஸ் இன்னும் 2-3 4 அடிச்சு தான் நல்லா இருந்திருக்கும், நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி சின்ன மார்ஜின் ஸ்கோர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வின் பண்ணுறதுக்கு. குயிக் ரன்னு, ஸ்மால் ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கு, அதான் நான் பண்ணேன் அப்படின்னாரு. ரைட், அப்புறம் கேட்டால் 228 தான் போர்டில் இருந்தது, உனக்கு தெரியும் பும்ரா இருக்காரு, எப்படி ஃபீல் பண்ண, எப்போ டிசைட் பண்ண பும்ரா வந்து அந்த ஓவர் தான் போடணும்னு, எந்தெந்த ஓவரில் போடணும் எப்படி டிசைட் பண்ணுறேன்னு அவர் கேட்டார். அவர் சொன்னார், வெரி வெரி சிம்பிள். ஆமாம், எனக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஆமாம், கேமு கை நழுவி போகும்போது பாலை தூக்கி பும்ராட்ட கொடுத்துருவேன், அவர் என்ன பண்ணணும் தெரியும், அது ஒரே பெரிய லக்ஸுரி எங்களுக்கு, எல்லாருக்குமே தெரியும், இஸ் அ வெரி குட் பவுலர். அவர் வந்து மும்பை ஹவுசிங் ப்ரைஸ் மாதிரின்ட்டார். ஆமாம், திடீர்னு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு கேட்டால் எக்ஸ்பென்சிவா பும்ரா. ஆமாம், அண்ட் அவர் அவர் போலிங் விளையாடுறது எக்ஸ்பென்சிவ் பேட்ஸ்மேனுக்கு, தேவைப்படும் போது மேஜிக் பண்ணிவிடுவார் அப்படின்னாரு. ரைட், அது என்னமோ உண்மைதான். பும்ரா விக்கெட் டேக்கர், நேற்று மட்டும் அவர் அவுட் பண்ணலன்னு வச்சுக்க, வாஷிங்டன் சுந்தரை அடிச்சிருப்பாங்க அந்த பசங்க. ரைட், அப்புறம் கேட்டார், பும்ரா 18ஆவதா 19ஆவதா 20ஆவதா ஓவரா எப்படி தீர்மானிக்கிறேன், ஓவர் தான் அது பாக்கி இருந்து அதை சொல்லுன்னாரு. சொன்னேன், நான் எப்பவுமே ஸ்கோர் போர்டை பார்த்துட்டே இருப்பேன், எக்ஸ்ட்ரா ரன்னு கடைசி ஓவர் போடுறவங்களுக்கு கிடச்சிதுன்னா அவங்களுக்கு ஒரு குஷன் மாதிரி இருக்கும், மார்ஜின் பெரிய ரன் இருந்தால். அதான் ஜெஸ்ஸி, அதான் நம்ம பும்ரா ஜெஸ்ஸியை சீக்கிரமாக கொண்டு வந்துட்டேன். ஸோ சுச்சுவேஷனை பார்த்து ஜெஸ்ஸி எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ நான் ஜெஸ்ஸியை யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து கடைசி ஓவரில் வந்து நிறையா இருக்கும். அதுதான் நடந்து 24 ரன் வேணும் இல்லையா லாஸ்ட் ஓவர், அதே 14 தான் வேணும்னு வச்சுங்க, எனிதிங் கூட வேப்பன், அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்புறம் கேட்டார் ஹர்ஷப் பகல், அப்புறம் குயிக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தானே நெக்ஸ்ட் கேமுக்கு, அப்படி தானே, அந்த மாதிரி கேட்டார். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட், ரெக்கவர் ஆகணும், நாங்கள் ட்ராவலிங் வேறு இருக்குது, லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் கேம். ஆமாம், ட்ராவலிங் வேறு இருக்குது எங்களுக்கு, கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும், அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகிடணும் நாங்கள். ரைட், அப்புறம் ரோஹித் என்ன சொன்னாருன்னு ஒரு வீடியோ இருக்குது, வேணா கேளுங்க, போடுறேன், இல்லைன்னா விட்டுறேன். அவரும் இன்டர்வியூ கொடுத்தாரு, ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச் இல்லையா. ரைட், ஹர்ஷப் பகலை கரெக்டாக சொன்னார், வெல் டன் வெல் பிளேட் டுடே அப்படின்ட்டு ஹார்திக் பாண்டியாவை அமுச்சு விட்டார். நானும் உங்களை அமுச்சு விட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். பொறுமை பார்த்து அத்தனை பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.